ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணம் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம அண்ணம் சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம சரவணனுக்கும் ரம்யாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதோ இல்லையோ, நம்ம கார்த்திக்கும் அப்புறம் அண்ணனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிச்சிடும் போல இருக்குங்க. கார்த்திக் வந்து அந்த மாதிரி தான் அண்ணன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரம்யாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த வீடியோவில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னாக்கா, நம்ம அண்ணன் இருந்துக்கிட்டு எப்படியோ ஒன்று நம்ம ரம்யா போட்ட பிளேட்டை வந்து அப்படியே திருப்பி அவங்களுக்கே வந்து ஆப்படிச்சு விட்டுட்டாங்க. ஆமாம், அந்த காயினை நான் தான் வச்சேன், இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு நான் தான் நினச்சேன். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ தான் டைம் ஆகிடுச்சு, கரண்ட் வந்துடுச்சு இல்லை, நீ போய் ஃபர்ஸ்ட் நைட்டை தொடங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம அண்ணன். அதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இவளை மாட்ட வைக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை சிக்க வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பிளான் பண்ணி நல்லா வந்து தரமாக செஞ்சு விட்டாங்க. இப்போ சரவணன் இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் போயிட்டு இருக்காருங்க. தம்பி, என்னடா இது, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தில் அவர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு உடனே ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையை வந்து தாப்பால் போடுறாருங்க நம்ம சரவணன். ஏன்னா ஃபஸ்ட் நைட் நடக்கும்போது யாரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா, அதனால தான். ஆனால் அந்த ரூமுக்கு போனால் தான் வந்து நம்ம சரவணன் எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து நடக்குது. அங்கே வந்துட்டு முட்டுக்கட்டையை போடுறாங்க. அதாவது நம்ம சரவணன் வந்துட்டு ஒரு ஆசையில் வந்து ஒரு மோகத்தில் வந்து அப்படியே பாஞ்சு வந்துட்டு இருக்கிற போது திடீர்னு வந்து ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நிப்பாட்டுறாங்க நம்ம ரம்யா. என்ன சொல்கிறாங்கன்னா, நில்லுங்க சரவணன், இதுக்கு மேலே நீங்கள் வந்து என் கூட வந்து ஒன்றா சேரவே முடியாது. அங்கே கீழே நடந்த பிரச்சனைக்கு உங்கள் தம்பியை நீங்கள் இழுத்து போட்டு அடிச்சிருந்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்கள் கூட வந்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருப்பேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு சரவணன் என்ன தெரியுமா அவங்க சொல்கிறாங்க, ஐயோ மேடம், அப்போ நான் வந்து வேற மூடில் இருந்தேன் மேடம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா கேட்கும் போது, ஐயோ அந்த மாதிரி இல்லைங்க, இது வந்து நான் எதுக்குடா சண்டை, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு கேட்டுக்கிட்டு ரம்யா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் தெரியாது, உனக்கு வந்து படுக்க வந்து வெளியே தான், நீ வெளியே போய் படுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லும் போது சரவணனுக்கு வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. அடாடாடாடாடா, என்னடா இது, நம்மளும் இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், நாளை கழிச்சு நடக்கும்னு சொல்லிட்டு இத்தனை 30 வருஷமாவா ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ஏங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ரம்யா வந்துட்டு அவங்க வந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து நடத்தவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ என்ன நடக்க போகுதுன்னாக்கா, ரம்யா வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நைட்லாம் நமக்கு இடையில கிடையாது. நீங்கள் உங்கள் தம்பியவும் தம்பி பொண்டாட்டியவும் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்களோ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் நம்ம கார்த்திக்கும் அண்ணமும் வந்து அதுக்கு கூட ரெடியாக தாங்க இருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தால் போதும், நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவும் தயார், தெருவை விட்டு வெளியே போகவும் தயார், ஏன் இந்த நாட்டை விட்டே வெளியே போக தயார்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு டைலாக் அடிக்கிறாங்க. மாசாக இருக்குது. ஏன்னா என்ன பண்ணாலும் வந்து சரவணனோட ஒன்று சேர போகிறதில்ல நம்ம ரம்யா. அப்படி சேராத கூத்துக்கு எதுக்குங்க இந்த பேச்சு? அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசினா வந்து சரவணன் வந்து அமைதியாக இருந்துருவாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரம்யா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யானைக்கும் மடிசருக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சரவணனும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பார். ஒரு நாள் தாங்குவார், 2 நாள் தாங்குவாருங்க மனுஷன். ஒவ்வொரு நாளும் தாங்குவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு பதிலாக அவர் புலி மாதிரி பாய தான் போகிறாரு, அப்புறம் வந்து புலி மாதிரி பொறாண்ட தான் போகிறாரு, எல்லாம் பண்ண போகிறாரு நம்ம ரம்யாவை. ரம்யா வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுப்பான், தலையை ஆட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு, நீ வந்து ஒரு நாள் சொல்கிற, 2 நாள் சொல்கிறமா, நான் கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நீ அப்பயும் ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னாக்கா அதெல்லாம் என்னால் முடியாது. அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா நான் எனக்கு என்ன தேவையதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், ஒரே டைலாக் சொல்ல போகிறாருங்க. இங்கே தான் இந்த பக்கம் தான் இப்படி கதை வந்து கொடூரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஒரே குதூகலமாக போயிட்டுருக்குங்க நம்ம கதிர்க்கு, அதாவது கார்த்திக்கு. என்ன நடக்குதுன்னாக்கா, அண்ணம்மா பார்த்து சொல்கிறாங்க, ஏன் அண்ணன் அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, அங்கே வந்து 2 பேரோட மனசு ஒத்து போல. ஆனால் நம்ம 2 பேரோட மனசு ரொம்ப நல்லா ஒத்து போகுது. அங்கே வேற பண்ணி வச்ச டெக்கரேஷன்ஸ்லாம் வீணாக போகுது. நான் ஏன் வந்து அந்த டெக்கரேஷன்ஸ் அப்படியே நம்ம ரூமுக்கு பண்ணக்கூடாது,
நமக்கு ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கொஞ்சமாக அடியை போடுறாப்புல. அதுக்கு வந்து கன்னத்திலேயே ஒரு இடியை போட்டு நம்ம அண்ணன் சொல்கிறாங்க, அடைச்சி சும்மா இருங்க, இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரே வெக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அட என்ன நீ கட்டின பொண்டாட்டி கட்ட ஃபர்ஸ்ட் நைட் விஷயத்தை பற்றி பேசாமல் பாகிஸ்தானோட இருக்கிற பிரச்சனையை பற்றியா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கேட்க, அதை வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டு நம்ம அண்ணன் பார்க்க, அடடடடடா ஒரே ரொமான்டிக்காக போகுதுங்க எபிசோடு. சூப்பராக இருக்குது. டைரக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க எல்லாரும், சூப்பர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இப்போ என்ன நடக்க போகுது அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 2 பேருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகிறதில்ல. அதுக்கு லாஸ்ட் நைட் கூட ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகிறதில்ல. அது தெரிஞ்ச போன விஷயம் தான். ரம்யா அதுக்கு ஒத்துக்கவே போகிறதில்ல. அடி மிதின்னு வாங்கினா கூட கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு அந்த கதையை பேசுகிறத விட்டுட்டு நம்ம வந்து நம்ம கார்த்திக்கும் அண்ணத்தோட கதையை பற்றி பேசலாமா? அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம கார்த்திக் வந்து நைஸாக கேட்குறாரு, ஏன்னோ நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடக்கூடாது? நமக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, நமக்கும் குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். எனக்கு இல்லை, உங்கள் பெரிய மாமா இருக்கார் சண்முகம், அவருக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நீ ஏன் ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குற போது அண்ணன் வந்து அதுக்கு கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தப்பிச்சாங்க. என்ன சொல்லி தப்பிச்சாங்கன்னு தெரியுமாங்க? அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எங்கள் மாமாவுக்கு நானே ஒரு குழந்தை தான், என்னையே கொஞ்சிட்டு போகிறாரு அவருன்னு சொல்லும் போது கார்த்திக் வந்து மண்டை சூடாகுதுரா, மண்டை சூடாகுது அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிறாருங்க. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியல அதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் தான் எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, உனக்கு வேறு வழியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உங்கள் மாமாவுக்கு நீ குழந்தை தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் குட்டி குழந்தைய வந்து அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, நானே குட்டியாக தானே இருக்கேன், நானே ஒரு குட்டி குழந்தை தானே அப்படின்னு அண்ணன் ரிட்டன் நம்ம கார்த்திக் போடுற பால் எல்லா பாலையும் வந்து நம்ம அண்ணன் வந்து சிக்ஸர் மலையாக அடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து கார்த்திகை ரொம்ப கடுப்பாகுது, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. பேசாமல் இவர் வந்து சரவணன் மாதிரி இவரும் வந்து தூக்கிட்டு போயிட்டு அவருக்கு வேண்டியதை நடத்திக்க போகிறாரான்னு தெரியல. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து வெகுளித்தனமாக வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து சீக்கிரமே அண்ணமும் கார்த்திகை வந்து ஒன்று சேர்ந்தா நான் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம சண்முகம் ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சீரியல் அண்ணன் சீரியல் பார்க்குற உங்களுக்கு வந்து நம்ம கார்த்தி அண்ணன் ஜோடி உங்களுக்கு பிடிக்குன்னா ரெட் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரம்யா சரவணன் ஜோடியை பிடிக்குன்னா பச்சை கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் பச்சை கலர் ஆர்ட் வந்து அதிகமாக கமெண்ட்டில் வருதா இல்லை ரெட் கலர் ஆர்ட் வந்து அதிகமாக கமெண்ட்டில் வருதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் தெரியும் நமக்கு வந்து சரவணன் ஜோடி பிடிச்சிருக்கா இல்லை அண்ணன் ஜோடி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணனுக்கும் அப்புறம் வந்து கார்த்திக்கும் வந்து சீக்கிரமே வந்து சாந்தி முகூர்த்தம் நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அண்ணன் சீரியல் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அண்ணன் சீரியல் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.